அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்த்தியான பார்வைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனுமதியின்றி ஒருவர் உங்கள் வீட்டுக்குள் எட்டி பார்த்தபோது அவரின் மீது நீங்கள் சிறு கல்லை சுண்டி எறிய அது அவருடைய பார்வை அவருடைய கண்ணை பறித்துவிட்டால் உங்களின் மீது எந்த குற்றமும் இல்லை. இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 6888 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறருடைய வீட்டை நோட்டமிடுவது, உள்ளே நடக்கக்கூடிய அந்தரங்க ரகசியங்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்பது, அது தவறான கண்ணோட்டத்தில் இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லாமல் யதார்த்தமாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வீட்டிற்குள்ளே அவருடைய அனுமதியின்றி பார்ப்பது என்பது அது குற்றச் செயலாகத்தான் கருதப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தகாத பார்வை இப்லீஸின் விஷம் தேய்க்கப்பட்ட அம்புகளில் ஓர் அம்பாகும். யார் அல்லாஹுவை பயந்து அதை கைவிடுவாரோ அவருக்கு அதற்கு பதிலாக இறை நம்பிக்கையை, அதாவது விசுவாசத்தை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியதாக குறிப்பிட்டார்கள். அவர் தமது உள்ளத்தில் அதனுடைய சுவையை காணுவார். எதன் சுவையை? அந்த விசுவாசத்தினுடைய சுவையை அவர் காண்பார் என்கின்ற இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி, தற்காப்பு யுத்தத்திற்காக வேண்டி தலைமையேற்ற போது இஸ்லாமியர்களுடைய அந்த யுத்த களத்திலே கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடைய மன உறுதியை பலவீனப்படுத்த எதிரணியினர் அந்த போர்க்களத்திலே பெண்களை நடனமாட விட்டனர். இதை புரிந்து கொண்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு இஸ்லாமிய படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்கின்ற வரலாற்று செய்தியையும் இங்கே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். குற்றங்களுடைய முதல் படி அது பார்க்கக்கூடிய பார்வையில் உள்ளது. அந்த பார்வையை ஆண்களும் பெண்களும் கட்டுப்படுத்தி கொண்டாலே தவறுகள் களையப்பட்டுவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எனவே விசுவாசம் கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்கள் எதையெல்லாம் பார்க்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளதோ அதை பார்க்காமல் தன் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்டதை மட்டுமே அவர்கள் பார்க்க வேண்டும். தடை செய்யப்பட்டவைகளிலே இருந்து பார்வையை விலக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு கால் தடை செய்யப்பட்ட ஒன்றின் மீது தற்செயலாக இயல்பாக அவர்களுடைய பார்வை பட்டுவிட்டது என்று சொன்னால் உடனே அவர்கள் தம் பார்வையை வேறு பக்கம் திருப்பிவிட வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய கட்டளை என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே அறிவுறுத்தி காட்டுகிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து, உங்கள் கேள்வி கணக்கு குறித்து சொல்ல முற்படுகின்ற போது நிச்சயமாக காது, கண், உள்ளம் ஆகிய இவை ஒவ்வொன்றுமே அவற்றின் செயல்கள் பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படும் என்று சொல்கின்ற இந்த செய்தியினுடைய கருத்து புரிந்திருக்கக்கூடிய வசனம் அத்தியாயம் 17 வசனம் 36 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய கண்கள் குறித்து, பார்வை குறித்து விசாரிக்கப்படுவோம், நம்முடைய செவிமடுத்தல் குறித்து விசாரிக்கப்படுவோம், உள்ளத்தில் எண்ணுகின்ற எண்ணம் குறித்து விசாரிக்கப்படுவோம் என்கின்ற நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு ஒவ்வொரு இஸ்லாமியரும் வாழ தலைப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.